எக்ஸ்கியூஸ் மீ. என்னப்பா இந்த பிபி பெட்டி எங்க இருக்கு? அது தவுல்பட்டி ஜால்ராபட்டிம்பாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கு. அது எங்க இருக்கு? அது இங்க இருந்து 7 கடல் 7 மலை தாண்டி போனா அங்க ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள ஒரு முனிவர் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு. எதுக்கும் போகும்போது வெத்தலை வாங்கிட்டு போ, மை போட்டு பார்த்து எங்க இருக்குன்னு சொல்லுவாரு. மை எங்க இருக்கு? உன் மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கு. அட போயா. தேங்க் யூ. வாஸ்கோட காமா அமெரிக்காவை கண்டுபிடிக்க போறாரு. ஏய் வில்லேஜ் மேன் இங்க வா. பிபி பெட்டி தானே? அங்க நான் போயிட்டு இருக்கேன். யோ கன்ஃபியூஷன் பண்ணாதயா. இங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கா? அதுல வயிறு கிரீடம் இருக்கா? இவ்வளவு பெருசா வெள்ளையா உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு அதுதான்டா வேணும். நீங்க கோயிலுங்கறான் வயிறு கிரீடம்ன்றான் ஒரே வில்லங்கமா இருக்கு. எனக்கு வேற அவசரமா வருதப்பா. இந்த கல்வெட்டை படிச்சா விவரம் முடிச்சிடும். மேம், நீங்க சொன்ன வயிறு கிரீடம் இந்த கோயில்ல இருந்துட்டா என் டாட் இந்த ஊர்ல இருப்பாரு. நம்ம ஃபேமிலி ஒன்னா சேர்ந்துடலாம். கிமு 23ஆம் நூற்றாண்டில் இங்கேயும் வந்துட்டியாடா? எங்கிட்டே கோயில்ல வைர கிரீடம் எங்க இருக்குன்னு கேட்டு கொள்ளையடிக்க வந்திருக்கியா? இது எங்க ஃபேமிலி பிரச்சனைடா. இது எங்க மண்ணோட பிரச்சனைடா. என் வாழ்க்கையில தலையிடாதடா. பின்னால திரும்பி பாருடா. இவன் தான் நம்ம கோயில வைர கிரீடம் தேட வந்தவன். நாளைக்கு இவனை பஞ்சாயத்துல நிறுத்தணும். கமான். தள்ளி உட்கார்றா. வணக்கம். வணக்கம். வந்து வாச்சானுங்க பாரு. ஏன்பா பஞ்சாயத்துக்காகவே இந்த ஆலமரத்தை செஞ்சிருப்பானுங்க போல இருக்கு. என்னப்பா எல்லாரும் இவ்வளவு அமைதியா இருக்காங்க? இப்படித்தான் ஆரம்பத்துல டெட் சைலண்டா இருப்பானுங்க. திடீர்னு ஒரு கிழவன் பேசுவான் பாரு. ஏன்பா ஆளாளுக்கு அப்படி அப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படி? ஏதாவது பேசுங்க. பாத்தியா என்ன பேசுறதுன்னே தெரியாம வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, ஐயா அந்த 18 பட்டியை விட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இந்த 18 பட்டி ஜனங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்றதுக்காக வேண்டிதான் இங்க கூடி இருக்கோம். சொல்லிட்டான்ப்பா. இவர் பெரிய ஐநா சபை லீடர். 25 வருஷமா இதை தாண்டா சொல்றான். தள்ளுங்க தள்ளுங்க. ஐயா வர்றார், ஐயா வர்றார், ஐயா வர்றார். நீ சொல்ல நான் வரமாட்டானா? நில்றா அப்படியே. வணக்கம். வணக்கங்க. 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 உட்காரு. ஐயா வந்துட்டாங்க. பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருங்க. பிராது கொடுத்தவரை வரணும்ல. பிராது கொடுத்தவன் பிஸ்கோத் கொடுத்தவன் எப்படா வர்றது? 3 தலைமுறையா துவைக்காத ஜம்காலம், நாய் கூட வாய் வைக்காத நசுக்கி போற சொம்புல தண்ணி, இதெல்லாம் பஞ்சாயத்தோட ப்ராப்பர்ட்டியா? ஏன்டா நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? தள்ளுங்க. வர்றாங்க சார். நீங்க தான் பிராது கொடுத்ததா? எஸ். கடலங்க சாப்பிடுறீங்களா? நீங்க? நோ தேங்க்ஸ். தள்ளி போடா. உனக்காக தான் பஞ்சாயத்து வெயிட்டிங்க. ஆமா. பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம். ஐயோ ஏன்பா நம்ம ஊர் கோயில்ல திருட வந்தானே, அவனை கூட்டிட்டு வாங்க. என் டாடி ஏமாத்திட்டாரா? உன்னை எதுக்காக அழைச்சிட்டு வர சொன்னேன் தெரியுமா? தவறு. திருத்திக் கொள்ளுங்கள். அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள். டேய் அமுல்டப்பா, இப்ப நீ எதுக்குடா விசில் அடிச்ச? மனோகரா சிவாஜி மாதிரியே இருக்க. இவன் மனோகரா சிவாஜியா? அப்ப சிவாஜி என்னன்னு சொல்லுவீங்க? என்னடா சொல்லுவ? என்னப்பா அங்க தகராறு? சார் நம்ம பஞ்சாயத்து இன்சல்ட் பண்றானுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து கோயில்ல திருட பாத்துருக்கிற. யாருப்பா நீ? நான் யாரா? என்னை பார்த்தா யார் என்று கேட்டீர்கள்? ஐயோ தீந்தமுடா சாமி, பண்ணி பாடிருச்சு. இது எதுல போய் முடியுமோ தெரியலையே. நீ கவலைப்படாதப்பா, குஞ்சு கவுண்டர் நான் கரெக்ட் பண்றேன். இவன் பாடுறது கேட்டு ஏமாந்துடாதீங்க. எல்லாம் பொய். இவனை இங்க திருடுனா நடிக்க அனுப்பிச்சு வச்சதே உங்க எதிரி பஞ்சு கவுண்டன் தான். அங்க பாருங்க, பண்ணிக்கு போட்டே திங்கிறத அவனோட அல்லக்கை. பிராது கொடுத்த மாதிரி நாடகம் ஆடிட்டு ஒண்ணும் தெரியாம கள்ளக்காய் தின்னுக்கிட்டு இருக்கான். நோ,
ஏமாத்தாதீங்க. பாட்டு பாடி ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் ஏமாத்துறேனா? இந்த ஊர் தான் என்ன நம்பல, நீங்களுமா என்ன நம்பல? பரவாயில்ல, நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த ஊர் நம்பல. என்னைக்கு இந்த ஊர் நம்புதோ அன்னைக்கு தான் நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நம்ம ஊர் கோயில்ல திருட வந்த குற்றத்துக்காக இவன் கால்ல சங்கிலி குண்டு மாட்டிருங்க. கோயிலே கடந்து கூட்டுறது, குப்பை அள்ளுறது, தண்ணி எடுக்கிற வேலையை பார்த்துட்டு காலம் பூரா கோயிலே கிடக்கட்டும். இவன் என்ன வைத்திய காத்திருந்த படத்துல வர வெள்ளைச்சாமியா கோயில்ல வேலை செய்யறதுக்கு? ஐயோ, ராத்திரி 8 மணி ஆச்சுன்னா இவன் பாட ஆரம்பிச்சுறானப்பா. ஐயோ, இந்த பாட்டுக்கே புயல் அடிக்குது. இவன் புல் பாட்டு பாடினா ஜனங்க தாங்க மாட்டாங்களே. சரி, இவன் பாடாம நம்ம பாத்துக்கோ. ஓ மை காட், இத பார்த்தா பாம்பாரியா இருக்கு. எப்ப வெடிக்கும்னே தெரியல, ஒரே பயமா இருக்கு. உன் சன்னுக்கு இப்படி ஒரு சோதனையா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஊர் நம்பல. ஊரு நம்புறப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நீ பவர் உள்ள கடை இருந்தா என் மேட்டர் சால்வ் பண்ணு. குட் நைட். ஐயோ, பரமசிவம், பார்வதி, நான் கூப்பிட்டோன்னு வந்துட்டீங்க. தூணுக்கு பின்னால நின்னுட்டு இருந்தா. என்னதே? மகனே, உன் அழுகுரல் தேவலோகத்தில் கேட்டவுடன் ஓடோடி வந்து விட்டோம். இல்லையா பார்வதி? ஆமா டார்லிங். மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேட்டு பெற்றுக்கொள். சுவாமி, நந்தனாருக்கு நந்தியே வழிவடிச்சு, கண்ணப்படுக்கு நீங்க தான் கண்ணை கொடுத்தீங்க. திருஞான சம்பந்தருக்கு அம்மா தான் பால் கொடுத்தாங்க. அது மாதிரி யாரா புகையை ஜாஸ்தியா போடுறது? கொஞ்சம் கம்மி பண்ணிக்கீங்களா? என்ன பார்வதி குரல் கரை இறங்குது? அது கண்ட தண்ணியில அபிஷேகம் பண்றாங்களா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. சும்மா நோண்டி நோண்டி கட்டி எங்க வீட்டுக்காரர் விட்டு சூலாயத்துல குத்தி போடுவாங்க. பார்வதி, பாரு, சாரி டார்லிங். உனக்கு என்ன வேண்டும் என்று மட்டும் கேள் மகனே. ஒப்ப கேக்குறான், சொல்ல சொல். சொல்றேன். காளிதாசனுக்கு அந்த காளியே சூலாயத்துல நாக்கில் இருந்தாங்க. அதுல இருந்து நல்லா பாடினாரு. அதே மாதிரி நான் தான் குஞ்சு கவுண்டர் மகன் சொல்றத உண்மைன்னு இந்த ஊர் நம்பணும். அதுக்காக நாக்கில் எழுதுகிறாயி, எழுதுகிறாயி. நீ கேட்டாலும் கேட்காவிடிலும் அம்மா உன் நாவில் எழுதத்தான் வந்திருக்கிறார். அதற்காகத்தானே மகனே வந்திருக்கிறேன். கண்களை மூடிக்கொண்டு நாக்கை 4 இன்ச்சு நன்றாக நீட்டு. பாத்தியா, கம்பிய பழுக்க காய்ச்சிருக்கேன். நாக்கு பொசுங்க போகுது. இனி இவன் பேசவே மாட்டான். வா மகனே, வா மகனே, நல்லா நீட்டு. வந்த வேலை முடிந்து விட்டது. ரொம்ப அரிக்குது, இதை கொஞ்சம் புடி. ரொம்ப டயர்டா இருக்குப்பா. என்ன ராத்திரி எல்லாம் லாரியில இருந்து மூட்டை இறக்குனியா? சாச்சா, ராத்திரி குஞ்சு கவுண்டர் கரெக்ட் டயத்துல கட்டையால அடிச்சு நம்ம லவ்க்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன். தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நீ கேர்ஃபுல்லா இரு. ஏன் காரி ஆகணும்னா புருஷனையே கட்டையில அடிச்சு சாய்க்கிற குடும்பம் இது. பி கேர்ஃபுல். அப்படிங்கிற? அங்க பாருப்பா, கோவில இருந்து பண்ணி எஸ்கேப் ஆயிடுச்சுப்பா. எப்படியோ இந்த ஊரு இல்லையே தாண்டிட்டோம். என்ன பண்றது? நாக்கில சூடு வச்சு பேச முடியாம பண்ணிட்டானுங்க. இனிமே இந்த ஊர்ல இருந்தா நம்மளை கொன்னே விடுவானுங்க. தப்பிச்சு போலாம்னா இந்த குண்டு வேற வெயிட்டா இருக்க. என்ன பண்றது? ரொம்ப நேரமா ரயில்வே ட்ராக்ல நின்று யோசிக்கிறானே. என்னத்த யோசிக்கிறான்? அது இந்த வழியா கப்பல் வந்தா ஏறி போயிடலாம்னு யோசிக்கிறான். ஏன் வராதுங்கறியா? ஏப்பா, நானும் உன் கொடுத்தான வந்தேன். அது என்ன நக்கல் கேள்வி? ஒரு நல்ல ஐடியா. இந்த குண்டோட செயினை தண்டவாளத்துல வச்சுட்டா ரயில் வந்து மேலே ஏறும்போது செயின் கட் ஆயிரும். அப்புறம் நான் ஈஸியா கட்டாயிடுவேன். ஐடியாவா? போலீஸ், போலீஸ். நான் போலீஸ் இல்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டர். தீவிரவாதி ஒருத்தன் ரயில்வே மினிஸ்டர் வர ரயில கவுக்கிறதுக்காக தண்டவாளத்துல பாம்பு வச்சிருக்கான் சார். அமைச்சர் வர ரயில அவன் ஏன் கவுக்கணும்? ரயில் டிக்கெட் எல்லாம் விலை ஏத்திட்டாங்கல்ல, அதனாலதான் ரயில கவுக்குறான். மீசி எல்லாம் வளர்த்து வச்சிருக்கேன், இது புரியல? இந்த பாருங்க, அந்த தீவிரவாதி ஒரு தற்கொலை படையை சேர்ந்தவன். தான் செத்தாலும் பரவாயில்ல, ரயில கவுத்தியே ஆகணும்னு ரயில்வே ட்ராக் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனித வெடிகுண்டு. பட் ஒன் திங், நீங்க என்னதான் அடிச்சு கேட்டாலும் ஊம மாதிரி நடிப்பா, வாயே பேச மாட்டான். விடாதீங்க, பட்டையை கிளப்புங்க.
வழக்கம் போல ட்ரெயின் லேட்டா தான் வருது. சீக்கிரம் வர மாட்டேங்குது. கம் ஆன் குயிக். இந்த குண்டு மேல ஏறி ட்ரெயின் கவலாம இருந்தது சரி. 2 பாம்புகளையும் வச்சுக்கிட்டு எப்படா ரயில் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஹீரோ சும்மா நாகசாயின்னு ஜப்பான்ல கூட 2 இடங்களை குண்டு போட்டாங்கல்ல, அதை விட பவர்ஃபுல் குண்டுக்கு சார் அவன் வச்சிருக்கிறது. என் அறிவியல் மூளை கூட அப்படிதான் சொல்லுது. எஸ் சார். என்ன சார் காதோரமா மூளை ஒழுகிட்டு இருக்கு? தொப்பி போட்டு அமுக்குங்க சார். ஃபாலோ மீ. தேச துரோகி ரயில கவுக்கறதுக்கு பாம்பு வச்சிருக்கியா? கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட் ஹிம். பாத்தீங்களா, ஊமை மாதிரி நடிக்கிறான். விடாதீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. அடி. சீக்கிரம் விளங்க போடுங்க. அங்க பாருங்க சைலண்ட் போய் தொங்க விடுங்க. திருடி செத்து எடுத்து போறான். அரெஸ்ட் ஹிம் குயிக். எடுத்து போங்க. ஐயோ போலீஸுக்கு பாத்துங்க, பாம்பு அடிச்சிட்டு போகுது. ஒரு பயங்கரவாதி பிடிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கீங்க. கவர்மெண்ட்ல இருந்து விருது கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சிபாரிசு பண்றேன். நாங்க எங்க கடமை தான் செஞ்சோம். ஆல் ரைட். வாட் இஸ் தேர்? தமாசு. இட்ஸ் ஓகே, என்ஜாய். மலையை ஒட்டுன தோட்டம் எங்க அப்பா வாங்குனது. அதுக்கு பக்கத்து தோட்டம் எங்க அப்பாவோட அப்பா வாங்குனது. அப்ப இதெல்லாம் ஏமாத்தி வாங்குனதா? ஆமாங்க. ஏன்பா என்னப்பா? அந்த கருமாந்திரத்தை பாருப்பா. ஐயோ எது நடக்கூடாது நினைச்சிரோது நடக்குதேப்பா. ஏயா நினைச்ச அதெல்லாம் நடக்குமியா? என்னாச்சுப்பா? என் பொண்ணுக்கு என்னாச்சு? அது தவறி போய் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. பார்த்தா அப்படி தெரியலையே. உடனே நீயே விழுந்திருப்பியா? அவரா விழலீங்க. நீங்க புடிச்சு தள்ளி விட்டீங்களா? இல்லீங்க, என் பொண்ணு கிணத்துல விழுந்துட்டா. இவருதான் குதிச்சு காப்பாத்தினாரு. தண்ணி நிறைய குடிச்சதுனால மயக்கமா இருக்கா. அமுக்கி தண்ணியை வெளியே எடுத்துட்டா மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சிருவா. தம்பி தம்பி, என் பொண்ணை கொஞ்சம் காப்பாத்துங்க தம்பி. காப்பாத்துங்க. ஆபத்துக்கு பாவம்ல, நானாவது காப்பாத்துறேன். ஆபத்துக்கு ஆளே இல்ல. ஓடி போட நாயே. நீயாவது குடிச்ச தண்ணியை வெளியே எடுக்கலாம்ல? ஐயோ எனக்கு கிறுகிறுன்னு வருது. தலையெல்லாம் சுத்துதே. என் பொண்ணை காப்பாத்துங்க. தம்பி நீயாவது என் பொண்ணை காப்பாத்துப்பா. ஐயோ பேசிக்கலி நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன். தீய தொட சொன்னா தொடுவேன். ஆனா லேடிஸை டச் பண்ணவே மாட்டேன். முதலுதவி தானப்பா. யூ மீன் ஃபர்ஸ்ட் எய்ட்? மனசை கல்லாக்கிட்டு நான் லேடிஸை டச் பண்ண போறேன். நான் லேடிஸை டச் பண்ண போறேங்க. நான் லேடிஸை டச் பண்றேன். மை டார்லிங் உன்னி மேரி, உன்னை நான் டச் பண்ணி ஏமாத்தின பாவத்துக்கு இப்ப என் பொண்ணையும் பொண்டாட்டியும் ஆளுக்கு டச் பண்றானுங்களே. போது கையை எடுப்பா. அப்பா குடிச்ச தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துட்டேன். இனிமே மூச்சு வரணும்னா வாயோட வாய் வச்சு உறிஞ்சணும். அதாவது இந்த இங்கிலீஷ் படங்கள்ல கிஸ் அடிப்பாங்க பாருங்க, அது மாதிரி. சார் அப்பா உனக்கே என்ன பண்றது? எனக்கே பிடிக்கலதான். ஒரு உயிரை காப்பாத்தும் போது இந்த மாதிரி சில தியாகங்களை பண்ண வேண்டி இருக்கு. மூஞ்சி எல்லாம் அந்த பக்கம் திருப்பிங்க. இப்ப நான் போறேன். சார் பாருங்க சார், என்ன மாட்டேங்கிறான். ஏப்பா கொஞ்சம் திரும்புப்பா. டேய் குஞ்சு கவுண்டா, டேய் குஞ்சு, போன் அடிக்குது. எங்கடா போயிட்ட? ஓனர் டாக்கு, லேபர் டாக்கு ஒருத்தர் கூட காணோம். போன் எடுக்கவே ஆள் இல்ல. உங்களுக்கு எல்லாம் எடுக்கிற போன். ஹலோ ஹலோ, யாரு யாரு? ஐ அம் வாட் ஸ்பீக்கிங். அவர்தான்ப்பா பேசுறாரு. யாரு? மாப்பிளையா? லவ் சக்காவோட உம்மச்சாவ குடு குடு. ஹலோ டார்லிங். ஹலோ டார்லிங். டார்லிங்கா? நீங்க யாருங்க? உங்களை எனக்கு தெரியும், ஆனா என்ன உங்களுக்கு தெரியாது. நான் டார்லிங்கா? ப்ளீஸ், நீங்க யாருங்க? குயில் பாடும், ஆனா தன் முகம் காட்டுமா? ஏன்னு குயிலு, நீங்க யாருன்னு சொல்லும் குயிலு. தலை வேற கிருன்னு சுத்துது, நெஞ்ச வேற அடைக்குது, மூச்சு வேற விட்டு விட்டு வாங்குது. அதுதாங்க காதல். அப்புறம் எப்படி உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிறதா? டார்லிங் என்னாச்சு? என்னாச்சு? மை மிஸ்டேக். அடையாளம் தெரிஞ்சுக்கிறதா? மறுபடியும் என் குரலை நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்போ உங்களை அறியாமலேயே ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அத வச்சு என்ன கண்டுபிடிச்சுக்கங்க. ஓகே டியர். எல்லாருடைய காதலும் கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும். ஆனா நம்ம காதல் காதுல ஆரம்பிச்சு வாயில முடியட்டும், வாயில முடியட்டும், வாயில முடியட்டும். Thank you, postman. You go. Dear Moti, oh, I love you.
எஸ் ஐ டூ லவ் யூமா. வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் உங்களுக்காக விருந்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். செய், நீங்கள் அவசியம் வர வேண்டும். மேலும் என் அப்பா உங்களை காண துடிக்கிறார். இந்த மிருதங்காயா என்ன பார்க்க துடிக்கிறார்? தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இப்படிக்கு உங்கள் ருக்கு 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 பில்டாக். நான்சென்ஸ், இடியட். ராஜான்னு நினைச்சுதான் நம்மள லவ் பண்றா. விருந்துக்கு போனா நம்ம மாட்டிக்குவோம். ஐயோ, ப்ராப்ளம் ஸ்டார்டிங்டா. ஊரை விட்டு ஓடுறது முடிவாகி போச்சு. கை கிடைச்சு சுத்திட்டு போயிடும். பேக் வேற பேக். தள்ளி பண்ற. என்னப்பா பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டா ஊரை விட்டு ஓடுறியா? இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே? என் லவ்வரே என்ன விருந்து கூப்பிட்டுருக்கா. நல்ல விஷயம் தானே? எதையா நல்ல விஷயம்? அவங்க அப்பா மிருதங்கவாயா என்ன பார்க்க துடிக்கிறானா? நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன துடிக்கி அடிச்சு போடுவான். அதான் நான் ஊரை விட்டே ஓடுறேன். ஹலோ, துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருப்பா. இப்படிதான். யார் சொன்னா? வள்ளுவர். அடுத்த தடவை அவர் பாத்தீங்கன்னா துன்பம் வரும்போது ஊரை விட்டே ஓடி போறணும்னு நான் சொன்னேன்னு சொல்லு. அவர் எங்க இருப்பாரு? வள்ளுவர் கூடத்துல இருப்பாரு. இல்லன்னா பீச்ல தனியா உட்கார்ந்து இருப்பாரு. சுரண்டி சொல்லிட்டு நான் ஊரை விட்டு ஓடுறது உறுதி. இதுக்காக ஊரை விட்டு ஓடக்கூடாதுப்பா. வேற எதுக்காக போய் ஓடுறது? இங்க பாரு, கிடைக்காத ஒண்ணு கேட்டு அதை ரெடி பண்ணுவீங்க. அப்பதான் விருந்துக்கு வருவேன்னு ஒரு லெட்டர் போடு. ஆடாது சரியான பேய் குடும்பம்ப்பா. எது கேட்டாலும் கொண்டு வந்து வச்சிருங்க. மாப்பிளைக்கு அலையறானுங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். சுத்தமான மலைத்தேனை ரெடி பண்ணி வைங்க. அப்பதான் விருந்துக்கு வருவேன்னு ஒரு கண்டிஷனை போடு. ஓகே. மலைத்தேனுக்கு நம்ம எங்கப்பா போறது? அட, மலைத்தேனுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கடையில வாங்கிட்டா போச்சு. அது என் வீரத்திற்கு இழுக்கு. அது வீர இருக்கிறவங்க பேசுங்க, நீங்க ஏன் பேசுறீங்க? என் மாப்பிளைக்காக மலை தேன் என்னடா, அந்த மலையே கொண்டாடுவேன். ஜெய் கிராபிக்ஸ் ப்ளூ மேட். என்னப்பா இது? மலை தேனோட வரேன். அங்க பாரு, தேடி வந்து மாத்தேன். ஐயோ, தேனீங்க பக்கத்துல போனா கொட்டிடும். நம்ம இப்ப போயிட்டு ராத்திரி வந்து தேன் எடுத்துக்கலாங்க. ஏண்டா தேனி எல்லாம் தூங்கிட்டு இருக்கும். நம்ம ஈஸியா போய் தேன் எடுத்து வந்துடலாம். எப்படிங்க? குனி, உனக்கு ஏதா இவ்வளவு பெரிய அறிவு? சின்ன வயசுலயே கடைக்கு போய் 5 பைசாக்கு அறிவு வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் அப்படி அறிவை பத்திரமா வச்சுக்கோ. இப்போ நம்ம தேன் எடுக்க போறோம். சரி. வர ஏரியா லிட்டாது போயா. ஐயோ, பேய் குடும்பம் சரியா தான் இருக்கு. மேல ஏறி தேன் எடுத்துருவானுங்க போட்டிருக்கேன். தேன் எடுத்தா விருந்துக்கு போகணும். அப்ப மாட்டிக்குமே. ரொம்ப பேச வேலை விட்டு போயிடுவோம்டா. இப்ப என்ன பண்றது? அவன் இன்னைக்கு இவனுக்கு முழுசா ஊடு போய் சேரக்கூடாது. இனி நம்ம ஊரை விட்டு ஓட வேண்டியதில்லை. தேனீ கொட்டின கொட்டில கண்ணு தெரியாம வீங்கி படுத்திருப்பாருங்க. ஜாலியா வீட்டுக்கு விருந்துக்கு போலாம். என்னம்மா இந்த மாப்பிளைய காணா? அதான் மலைத்தேன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அனுப்பியாச்சுலப்பா. கண்டிப்பா மாப்பிள்ளை வந்துருவாரு. அப்பா, மாப்பிள்ளை வந்தாச்சுப்பா. ஐயோ, என்னது குருட்டு மெண்டல் கூட்டமா இருக்கு? இது நம்ம மாம்ஸ் வீடு. ஆல் ஆர் அவர் ரிலேட்டிவ்ஸ். இந்த பொதுக்குமா? மாப்பிளைக்கு ரொம்ப குறும்பு. குறும்பு உங்களுக்கா எங்களுக்கா? கண்ணாமூச்சி விளையாடுற நேரமாயாது. கண்ணாமூச்சி இல்ல மாப்பிள, உங்களுக்காக தேன் எடுக்க போய் தேனி கொட்டிருச்சு. நாங்க கரெக்டா தேன் எடுக்கிற நேரத்துல ஒருத்த கல்ல விட்டு அடிச்சிட்டான். தப்பு சார். கரெக்டா கல்ல விட்டு அடிச்சிருந்தா உங்களுக்கு அந்த கண்ணும் போயிருக்கும். அம்மா, ஆண்டி கண்ணுல என்ன கட்டு? ஆண்டன் விரல்ல குத்திருப்பாரு. அது வந்து இவர் மகாபாரதத்துல வர திருதராஷ்டிரன் மாதிரி. என்னது, திருட்டு ராட்சசனா? இல்ல, அப்பா திருதராஷ்டிரன் மாதிரி. அப்பா பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்மாவும் கண்ணு கட்டிக்கிட்டாங்க. மாப்பிள, உங்க வீர தீரத்தை பாராட்டி
மேன் ஆஃப் பாப்பம்பட்டின்னு உங்களுக்கு ஒரு அவார்டு தர போறேன். இந்த அவார்டு கருவாடெல்லாம் நீயே வச்சுக்க. கருவாடா வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். ஏப்பா இவனை பெத்தாங்களா செஞ்சாங்களா? சாப்பாடுனா அலையறானப்பா. லால் ஏ கூல். யூ ஆர் வெல்கம். தேங்க் யூ. ப்ளீஸ். நாட்டி பாய். இந்தாங்க நீங்க கேட்ட மலைத்தேன். தேங்க் யூ. திஸ் இஸ் நைஸ் யானி. அது என்னமா மாப்பிளை கொடுக்காம அவருக்கு கொடுக்குற? அது மாப்பிளைக்கு தானே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிளையா? டேய் நாங்க ரெண்டு பேரும் நீர் நெருப்பு எம்ஜிஆர் மாதிரி. ஆமா. என்ன அடிச்சா அவருக்கு வலிக்கும். அப்ப இவரை அடிக்கட்டுமா? டேய் ஒத்தக்கண்ணா இங்க வாடா. நீங்க என்ன விருந்து கூப்பிட்டீங்களா இல்ல விசாரணை கூப்பிட்டீங்களா? அதேடா நோடி நோடி கேக்குறது. இந்தப்பா இது நம்ம சரிப்பட்டு வராது. கிளம்பு. இந்த மலத்தேனை மட்டும் குளிச்சு வந்துடுறேன். அடச்சே வைக்கல. அப்ப நீ மட்டும் எடுத்து வர. சரி, நானும் வச்சிட்டேன். கிளம்பு. மாப்பிள 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 உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க மாப்பிள. டேய் வாய் மூடி சும்மாறா. உங்களை விருந்துக்கு கூப்பிட்டதே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காகத்தான். ஸ்டூபிட் நான்சென்ஸ். அது என்னய்யா விருந்து பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்டு முக்கியமான மேட்டர் சொல்றது? அப்படியே பழகிட்டானுங்க, விட்டுருப்பா. தேனி கடிச்சு புத்தி வெல்ல பாரு. இவனுடைய எல்லாம் கொட்டிட கூடாது, கொன்னு இருக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை என்ன அது வர வெள்ளிக்கிழமை வராது சனிக்கிழமை சோத்தி கறிக்கிழமை முன்னால வச்சுட்டு எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்குது? யோ எடுத்து காட்டியா? அப்ப அந்த மீன் அத பாக்கெட்ல விட்டுக்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை குஞ்சு கவுண்டன் தலைமையில 108 ஜோடிக்கு கல்யாணம் நடக்கு நடக்கு. நல்ல காரியம் தான். அதே கல்யாணத்துல கூட்டத்தோட கூட்டமா உங்களுக்கும் என் பொண்ணு ருக்மணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னது? எங்களுக்கும் உங்க பொண்ணு ருக்மணிக்கு கல்யாணமா? ஐயோ மாப்பிளை மாயமா மறந்துட்டாரு. மாப்பிள்ளை கல்யாணத்துல என்ன விட ஸ்பீடா இருக்காரு இல்லையா ருக்மணி? சபா. அட நானே உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே இப்படி ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. ஐயோ இங்கேயும் பாத்தி வச்சுதான் சொல்லுவீங்களா? வர்ற வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவீங்களே. அதேதான் வர வெள்ளிக்கிழமை என் வீட்டுக்காரரு 108 ஜோடிகளுக்கு இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதே கல்யாணத்துல உங்களுக்கும் என் மக சிந்தாமணிக்கும் கல்யாணம். இந்த கல்யாணமும் வர்ற வெள்ளிக்கிழமை தானா? ஐயோ மாப்பிள்ளை கல்யாணத்துல பட்டு ஸ்பீடா இருக்கா. என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். சட்டத்தை நானே கையில எடுத்துக்கிற முடிவு பண்ணிட்டேன். ஐ அம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், கையில எடுத்துக்கிற முடிவு பண்ணிட்டேன். கம் ஆன் யா. துப்பாக்கியா? இந்த மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று போகும். சிங்கமா? சிறு ஐயோ நான் விளையாடுறேன், நீங்க அங்கே விளையாடுற. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. யோ இதையா இங்காட்டுற தள்ளியா? அன்பார்ந்த பாப்பம்பட்டி பொதுமக்களே, இல்லற வாழ்வின் இன்பத்தை காண துடித்துக் கொண்டிருக்கும் இளம் ஜோடிகளே, இந்த மாபெரும் திருமண விழாவை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். கலியுக ஸ்ரீராமன் 8வது வள்ளல் குஞ்ச கவுண்டர், குஞ்ச கவுண்டர், குஞ்ச கவுண்டர், குஞ்ச கவுண்டர். இவெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போறான்? நமது ஐயா குஞ்ச கவுண்டர் அவர்கள் அனைவருக்கும் தனது பொற்கரத்தால் தாலியை வழங்குவார்கள். ஒப்ப மிருதங்க வாயனை நம்ப முடியாது. இதெல்லாம் ஒரிஜினல் தங்கமா? உங்களை மாதிரியே இதுவும் சுத்த தங்குங்க. டேய் டேய் எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். உள்ளனையா? ஐயோ என்னது கீழே இறங்குங்க. என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க. அப்ப வேற யாராவது கட்டிக்கணும், ஓடிடு. ஐயோ நில்லுங்க. தாலி வாங்கிட்டு ஓடி போயிடலாமா? போய் அங்க தண்ணி ஓடுதே வாய்க்காலே, அதுக்குள்ள வச்சு உன்னை கட்டி போடுறேன். ஏன்? இல்ல இங்க பிரச்சனை பண்ணுவானுக்கு போல தெரியுது. அவன் கையாலேயே தாலி எடுத்து கொடுக்க வச்சு அவன் பையனையே நம்ம பொண்ணுக்கு தாலி கட்ட வைக்கிறோம் பாத்தியா? இதை விட அவனை பழி வாங்குறதுக்கு வேற என்ன வேணும்? இருங்க இருங்க இருங்க. ஏன்பா உனக்கு என்ன வேணும்? மாப்பிள்ளைய லட்சணமா இல்லாம மூஞ்சில முக்காட போட்டு வச்சிருக்காரு. முக்காட கட்டியா? I am Chokaral Pede. This is my culture. அப்புறம் எதுக்கு தாலி கட்டுற? யோ
நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்ல டைவர்ஸ் பண்ணி வைக்கிறீங்களா? என்ன கோர்ட்ல கேள்வி கேட்ட மாதிரி குறுக்கால மாதிரி கேள்வி கேக்குறீங்க? ஆல் கப்ளிட்ஸ் வெயிட்டிங் ஃபர்ஸ்ட் நைட். போடா தேங்கா தலையா. என்ஜாய். விடு. கமான்யா. மாப்பிள கில்லாடி குஞ்சு கவுண்ட் ஏதாவது கரெக்டா பண்ணுவான்னு முன்னாடி தலை கட்டி விட்டாரு. அப்பா வராரு. ஐயோ. பூசாரி, உலகத்திலேயே இவ்வளவு அடக்கொடுக்கமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லப்பா. நல்ல குணவதியா இருக்கிறா. ஃபேமிலிங்க. அவங்க அப்பன மாதிரியே ஒழுக்கமான பொண்ணாட்ட இருக்குது. தம்பி, நீ கொடுத்து வச்சோம்ப்பா. நல்லா இருக்கு. ஐயோ சிந்தாமணி, நீயா? நீ எப்படிமா இங்க? உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னேன். அது வந்துப்பா, இவங்க அப்பாவும் நீங்களும் ஃப்ரெண்டு, அதே மாதிரி நானும் இவரும் ஃப்ரெண்டு. கீழே கழட்டா. நீயா? ஐயோ, மாப்பிள்ளை இங்க இருக்காரு. அப்ப நான் பொண்ணு அந்த தாலி கட்டது யாரு? ஏன் இப்படி பண்ணலாமாடா? ஏன் பண்ணனா என்ன தப்பு? அப்படி போட்டு தாக்குங்க. நான் தான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஐயோ இவன் உங்க ஃப்ரெண்டு மகன் பெரிய பணக்காரரு. ஐயோ சுப்பு, அது இல்லம்மா. கெட்டிமலாம். டேய் கொஞ்சம் இருடா. சுப்பு, இத்தனை நாளா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. இவன் நம்ம மகன். நம்ம மகனா? இல்ல எம் மகன். உங்க மகனா? ஐயோ அது வந்து சுப்பு, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னிமேல் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நீ கூட லவ் பண்ணியா? தெரியாம அத அங்க பண்ணிட்டேன். பார்த்து சொல்லியா? ஆமா சுப்பு, எனக்கும் உன்னிமேருக்கும் பிறந்தவன் தான் இவன். இவன் நம்ம மகன்மா. நோ, நான் இவர் பையனே கிடையாது. உன்னிமேரினா யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு சிந்தாமணி. டேய், நீ யாருன்னே தெரியல. என் பொண்ணை ஏமாத்தி தாலி கட்டிட்டேன். இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காடி போடா. நான் உனக்கான தாலி கட்டினேன், இவளுக்கு தானே கட்டினேன். போடா, டைம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றா. கரெக்ட் மாப்பிள, வா வா. பாரு அமுல் டப்பா கூப்பிடுறேன், போடா. என்ன லில்லா லில்லா லில்லா. டேய், ஏன்டா அப்படியே நிக்கிறீங்க? எல்லாரும் கட்டி பிடிங்கடா. 2 நாள் கழிச்சு தாலி கட்டிக்கலாம். கட்டி கட்டி. கூல். என்ன பண்ணி துப்பாக்கியோட நிக்குது? போலீஸ்கார தூங்கும்போது தூக்கிட்டு ஓடியான்டானா? இப்போ அதை புரிஞ்சுக்குங்க. நான் தான் உங்க ஒரிஜினல் சன். என்னடா ஒரிஜினல் மகன் ஜெராஸ் மகன்ட்டு? இது பெரிய அக்பர் பேரரசு, வாரிசுக்கு வந்துட்டியா? போடா நாய. எவர்படி கேன்சர். டோன்ட் மூவ். நானா சொடாட்டாலும் கை நடுங்கி சுட்டுருவேன். ஏய், சொன்ன கேளு, துப்பாக்கிடா. இருக்கடா, நானே வரேன். இருங்க. ஏய், ஏமாத்தி காமிச்சு நீ கல்யாணம் பண்ணி ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் இங்க இருக்கேன். தேங்க்ஸ். என் தங்கச்சி வயித்துல இன்னொரு ஜில் உருவாகிறத இந்த ஜில் அனுமதிக்க மாட்டான். ஜிம்மி கூப்பிட்டு போடா. மேம், டாடி. மேரி